friends, welcome to Sri's Cuisine. இன்னைக்கு வந்து முருங்கைக்கீரை வச்சு தான் ஒரு சப்பாத்தி பண்ணி காட்ட போறேன். சோ முருங்கைக்கீரையில பாத்தீங்கன்னா நிறைய அயன் கண்டென்ட் இருக்கு. சோ நம்ம யூசுவலா வந்து சாம்பார், பொரியல் இதெல்லாம் செய்வோம். சப்பாத்தி பண்ணா எப்படி இருக்கும் அப்படினு தான் பார்க்க போறோம். சோ இதுல மசாலா எல்லாம் ஆட் பண்ணி நான் பண்ண போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1.5 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். அதுக்கு வந்து 3/4 கப் அளவு க்ளீன் பண்ண முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதை கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் இன்னும் கீரை நிறைய சேர்த்துக்கனாலும் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். லைக் மிளகாத்தூள் வந்து தனி மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து மஞ்சத்தூள் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ சால்ட் வந்து தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மிளகாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணி நீங்கள் சப்பாத்தி போடும்போது நீங்கள் வெறும் சப்பாத்தியை கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவரும். நாங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மசாலாலாம் மாவில் சேர்கிற அளவுக்கு. இப்போ வந்து நான் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக முருங்கைக்கீரை இந்த மாதிரி செஞ்சு சப்பாத்தி சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம். சப்பாத்தி நம்ம உருட்டிக்கலாம். ஸோ நான் சைடில் வந்து சப்பாத்தி சுடுறதுக்கு பேன் வச்சுட்டேன். சப்பாத்தி வந்து பேனில் போட்டு சுட்டுக்கலாம். சுற்றி நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி பேனில் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம நான்ஸ்டிக்கில் பண்ணுறத விட. இப்போ 2 சைடும் நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு முருங்கைக்கீரை சப்பாத்தி. முருங்கைக்கீரை சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நான் ரைத்தா பிக்கிளோட சர்வ் பண்ணுறேன். இந்த முருங்கைக்கீரை சப்பாத்திக்கு வந்து நான் ரைத்தாவும் பிக்கிளும் வச்சுருக்கேன். இதுதான் நல்ல காம்போ. நீங்கள் கிரேவியை விட இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லா மசாலாவும் நம்ம சப்பாத்தியில் மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம். ஸோ நம்ம ரைத்தாவோட சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் பிக்கிள் வச்சு சாப்பிட்லாம். நமக்கு கிரேவி ஒன்று செய்யணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.